So, what is Indianness? Indianness defines a byte order in which multiple data types are stored. இப்ப நம்ம இன்டிஜர்னா 4 பைட் இல்ல. ஸோ இப்ப இன்டிஜர் பாருங்க. இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஈச் டிஜிட் ரெப்ரசன்ட் 4 பிட்ஸ். அப்ப இது வந்து 1 பைட்டு. அப்ப மொத்தமா 4 பைட் இருக்கு இங்க. ரைட். ஸோ இப்ப இப்ப இத வந்து நம்ம மெமரில ஸ்டோர் பண்ண போறோம். ரைட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட். எல்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ இருக்குல்ல 12 இதான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட். நம்ம 32 பிட்ல இப்படி தான் ஓகே. ஸோ 32 பிட்ஸ்ல இது ஆக்சுவலா 32 பிட்ஸ் ரைட்டா? ஸோ இதுல வந்து எம்எஸ்பி, எல்எஸ்பி பார்த்துட்டோம். இப்ப லிட்டில் இண்டியன் சிஸ்டம் எதுனா, லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் லோவர் மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது 78 வந்து லோவஸ்ட் மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. 100ல ஸ்டோர் ஆயிருக்கு. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் ஹையர் மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா, அந்த சிஸ்டம் வந்து லிட்டில் இண்டியன். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல், x86 இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸர்லாம் யூசுவலி இட் வில் பி லிட்டில் இண்டியன். பிக் இண்டியன் அப்படின்றது த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் இருக்குல்ல, அது ஹையர் ஆர்டர் அது வந்து லோவர் மெமரி அட்ரஸ்ல இருக்கும். அப்படியே உல்டாவா. இந்த மாதிரி சிஸ்டம் பிக் இண்டியன். ஓகே. ஓகே. ஸோ இது இருக்கு. ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் ஃபர்ஸ்ட் வர்றதுனால அது லிட்டில் இண்டியன் சொல்லுவோம். மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் ஃபர்ஸ்ட் வர்றதுனால அது பிக் இண்டியன் சொல்றாங்க. நேம் அதனால தான் இப்படி கூப்பிடுறாங்க. ஓகே. ஸோ இப்ப பாருங்க, இப்ப இந்த சிஸ்டத்த நான் இதுவே கூட ஒரு புரோகிராமா எடுத்துக்கலாம். இந்த இதுல வந்து யூ ஆர் ஸ்டோரிங் 4 பைட்ஸ். நான் என்ன பண்றேன்னா, அந்த வேரியபிளோட அட்ரஸ வந்து ஒரு அன்சைன்டு கேரக்டரா டைப் காஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பாயிண்டர்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ கேரக்டர் பாயிண்ட்லேருந்து நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு பைட்டா வரும். கரெக்ட்டா? ஒரு பைட்டா வரும். இதுவே லிட்டில் இண்டியன் சிஸ்டமா இருக்கு அப்படின்னா, லோவஸ்ட் மெமரி அட்ரஸ்ல 78 இருக்கும். அதனால 78, 56, 34, 12 அப்படின்னு ரீட் ஆகும். இதுவே நான் இத லிட்டில் இண்டியன் பிக் இண்டியன் சிஸ்டத்துல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12 வரும். 12, 34, 56, 78 வரும். இத வச்சே இந்த கோட வச்சே நம்ம அந்த சிஸ்டம் லிட்டில் இண்டியனா, பிக் இண்டியனான்னு சொல்லிடலாம். இல்லன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு நம்பருக்கு சும்மா 1ன்றத மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு, இந்த வேரியபிள்ல 1ன்னு ஸ்டோர் பண்ணிட்டு, அத கேரக்டர் பாயிண்டா டைப் காஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. அப்ப அந்த லிட்டில் இண்டியன் சிஸ்டம்னா எங்க இருக்கும் அந்த 1? வெறும் 1 தான் ஸ்டோர் பண்ற. லிட்டில் இண்டியன் சிஸ்டம்னா இப்ப 1000 அடுத்தது வந்து 1001 லிட்டில் இண்டியன் சிஸ்டம் அந்த 1 வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட்டா? 1000ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப கேரக்டர் பாயிண்டா டைப் காஸ்ட் பண்ணி நான் ஸ்டார் பிடிஆர் போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த 1 கிடைச்சிருமா? அப்ப ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டூ 1 இருந்துச்சுன்னா அது லிட்டில் இண்டியன். ரைட். இதுவே பிகினியன் சிஸ்டமா இருந்தா இந்த 1 எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? 1003ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ஸ்டார் பிடிஆர் போடும்போது எனக்கு இந்த 1 பைட்டா இது 0வா இருக்கு அப்படின்னா, இட்ஸ் a பிக் இண்டியன் சிஸ்டம். இத வச்சே அந்த சிஸ்டம் லிட்டில் இண்டியனா, பிக் இண்டியனா அப்படின்றத சொல்லிடலாம். சோ இதான் அந்த கோடு. நான் ஜஸ்ட் 1 மட்டும் ஸ்டோர் பண்றேன். அந்த 1 அந்த நம்மோட அட்ரஸ் என்ன பண்றேன்? ஒரு கேரக்டர் பாயிண்டா டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் கேரக்டர் பாயிண்டா டைப் காஸ்ட் பண்றேன்? எனக்கு 1 பைட் தான் ரீட் பண்ணணும். இப்ப நம் 1000ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. நான் அந்த நம்மல 1000ல போய் வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன். அந்த 1000ல போய் 1 பைட்ட மட்டும் ரீட் பண்றேன். அந்த 1000ல அந்த அந்த 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? லோவஸ்ட் மெமரி அட்ரஸ்ல எல்எஸ்பி இருக்குன்னு அர்த்தம். அப்ப லிட்டில் இண்டியன், எல்ஸ்னா பிக் இண்டியன். சோ சாம்பிள் கோட் டு ஃபைண்ட் a machine is பிக் இண்டியன் லிட்டில் இண்டியன். இப்ப நம்ப இண்டியனஸ் கன்வெர்ட் பண்ணணும். லிட்டில் இண்டியன பிக் இண்டியனாவும், பிக் இண்டியன லிட்டில் இண்டியனா கன்வெர்ட் பண்ணணும். அத எப்படி பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் இண்டியன் நம்ம நம்ம 0x வச்சுப்போம். 0x 1 2 3 4 5 6 7 8 ஓகே. இது வந்து லிட்டில் இண்டியன்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 7 8 இருக்கும் கரெக்ட்டா? அப்புறம் 5 6 இருக்கும் மெமரி அட்ரஸ்ல. ஓகே. அடுத்தது 34 இருக்கும். அப்புறம் 12 இருக்கும். இப்படி தானே இருக்கும்? அப்ப இத நான் இப்படி கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த 12யும் 78யும் ஸ்வாப் பண்ணணும். 56யும் 34யும் ஸ்வாப் பண்ணணும். கரெக்ட்? சோ எப்படி இத ஸ்வாப் பண்றது?
ஓகே. ஸோ முதல்ல 12 இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். கரெக்ட்டா? அப்ப நான் 12 இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு, ஃபர்ஸ்ட்டு என் நம்பர ரைட் ஷிஃப்ட் 24 டைம்ஸ் பண்றேன். ஓகேவா? அப்ப இந்த 12 என்ன ஆகும்? 8 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணா இங்க வந்துருமா? 16 டைம்ஸ்னா இங்க வரும். 24 டைம்ஸ்னா இந்த 12 இங்க வந்துரும். ஓகே. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மத்த எந்த வேலையும் வேணாம். இந்த ஒரு பைட் மட்டும் தான் வேணும். இந்த ஒரு பைட்ட மட்டும் எப்படி மாஸ்க் பண்ணி எடுப்ப? மத்த எல்லாத்தையும் 0 ஆக்கணும். இது மட்டும் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணுவேன்? இத வந்து அண்டு பண்ணணும். எது கூட 0x 00 00 00 FF போட்டீங்கன்னா எல்லா பிட்ஸும் 0வா இருக்கும். கடைசி ஒரு பைட் மட்டும் FFனா எல்லாம் 1ன்னு இருக்கும். இது கூட அண்டு பண்ணா எனக்கு இது மட்டும் வந்துருமா? அப்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணி 24 பண்ணிட்டு தான் இந்த 12 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த 34 இங்க வரணும். இந்த 56 இங்க வரணும். கரெக்ட்டா? 34 இங்க வர்றதுக்கு ரைட் ஷிஃப்ட் இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும்? 8 பிட் நகரணும். ஸோ 8 பிட் நவுந்து எது கூட அண்டு பண்ணணும்? இந்த FF கரெக்ட்டா? அது என்ன வரும்? 00 00 FF 00 அப்ப இந்த பைட் வந்துருமா? அப்ப இந்த 34 இங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணி இத மட்டும் எடுத்துறேன். இப்ப 34 வந்துச்சா? அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் 8 பண்ணா என்ன எங்க வரும்? இந்த 56 இங்க வந்துருமா? அப்ப இந்த பைட் மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணுவ? 00 FF மீதி எல்லாமே 00 அது வந்துரும். இந்த 8 வந்துருமா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 78 12 இடத்துக்கு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஷிஃப்ட் 24 டைம்ஸ். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் 24 போட்டு என்ன வரும்? FF போட்டு மத்த எல்லாம் 0000ன்னு வரும். இது எல்லாத்தையும் நான் ஆர் பண்ணனா, இந்த இது மாறிடுமா? இதுவா இருந்தாலும் இதுவா மாறிடும். திஸ் இஸ் த கோட் டு கன்வெர்ட் இண்டியன் as. இதுவும் வெரி யூசுவல் கொஸ்டின். ஓகே. ஸோ நம்ம அது கோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இங்க பார் கோடு. ஃபர்ஸ்ட் ரைட் ஷிஃப்ட் 24 டைம்ஸ் FF ஓட அண்டர்ன் பண்றாங்க. அப்புறம் ஆர் பண்ணி ரைட் ஷிஃப்ட் 8 டைம்ஸ் இந்த FF ஓட அன் பண்றாங்க. அப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட் 8 டைம்ஸ் இந்த F ஓட. அப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட் 24 டைம்ஸ் அந்த 78 இங்க வர்றது. ஓகே. So this is also a very usual interview question.